யாரோ 2 பேர் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாங்க. யாரோ 4 பேரு திருப்பி கொண்டு போறாங்க. இடையில நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களை நம்ம எப்படி கழிக்கணும்? நம்ம வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், 4 பேரை பத்தி தப்பு சொன்னோம், என்ன நிறைய பேருக்கு நம்மளால துன்பத்தை ஏற்படுத்தணும். இப்படிதான் வாழ போறோமா? நம்ம வந்த அரிச்சோடே தெரியாம திரும்பி சோடே தெரியாம போயிட போறோமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள்லாம் இப்படி ஒருத்த வாழ்ந்தான் மறைஞ்சான், பரவாயில்லடா, ரொம்ப நல்லவன்டா, இவனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்க ஃபுட் பிரிண்ட்டை துவைச்சிட்டு போக வேண்டாமா? அதுக்கு தாங்க மனசுல வந்துங்க எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம நல்லபடியா வாழணுங்க. இந்த உலகத்துல நீங்க யாரும் சாகா வரம் பெற்று ரொம்ப நாள் வாழ போறது கிடையாதுங்க. என்ன, ஜஸ்ட் வந்திருக்கோம். நம்மளை அறிமுகப்படுத்தினவங்க பேரு அம்மா அப்பா. இந்த உலகத்துக்கு 2 பேர். நம்மளை திருப்பி தூக்கிட்டு போறவங்க 4 பேரு. நம்ம யாருன்னே தெரியாது. நம்மளுக்கு தெரியுமா? யாரும் தெரியாது. இப்ப நம்ம நினைச்சா கூட நம்ம முகத்தை மாத்திக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அம்மா அப்பாவையும் மாற்ற முடியாது. என்ன, எல்லாமேங்க உலகத்துல இருக்க ஆண்டவன் கரெக்டா பிளான் பண்ணி தாங்க அனுப்பிச்சிருக்கான் நம்மள. நீ போய் உலகத்துல போய் வாழு. ஆனா இது நம்ம பர்மனண்டா நம்மள வாழ விடல. அதை நீங்க பார்க்கணும். பர்மனண்டா வாழ விட்ட பரவாயில்ல, நம்மள பர்மனண்டா வாழ விடல. இது என்னது? இந்த சொத்து என்னது? அட, இந்த கார் என்னது? ஓகே, எத்தனை நாளைக்கு ஒண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? கொஞ்சமாவது அன்பு வேண்டாமா? எல்லாரும் மேலேயும் கொஞ்சம் அன்பா இருக்க வேண்டாமா? பாசமா இருக்க வேண்டாமா? நம்ம யாருக்காவது தீங்கு செய்யலாமா? நல்லா தெரியும் நம்ம திரும்பி கண்டிப்பா போறோம்னு தெரியும். எதுவுமே கையில கொண்டு போக முடியாதுங்க. ஆமா, எதுவுமே கையில கொண்டு போக முடியாது. வரும்போது என்னத்த எடுத்துட்டு வந்தீங்க? போகும்போது என்னத்த எடுத்துட்டு போக போறீங்க? ஒன்னும் எடுத்துட்டு போக முடியாது. இங்க இருக்கும்போது ஏங்க சக மனிதரை மதிக்க கத்துக்கணுங்க. யார் மேலேயும் புறாமப்படக்கூடாதுங்க. எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு அன்பு செலுத்தணும். எல்லாரு மேலேயும். உங்களால யாருமே பாதிக்க கூடாதுங்க. யாரையும் நம்மளால பாதிக்க கூடாது, நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்க மனசுல ஒரு உறுதியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணுங்க. நம்ம விட்டு கொடுக்கணுங்க. அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம எத்தனை நாள் வாழ போறோம், என்ன செய்ய. நம்மளுக்கும் தெரியாது எத்தனை நாள் வாழ போறோம்னு. ஆனா வாழற வரைக்கும் மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீங்க சந்தோஷம் எப்படிங்க வரும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் எப்படி வரும்? நீங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சா சந்தோஷம் வராதுங்க. உங்களோட சொத்துல இருந்து கொஞ்சோண்டு கொடுத்தாதாங்க சந்தோஷம் வரும். உங்களுது அப்படிங்கிறது ஏது? உங்களுக்கு ஏதுங்க? உங்க அம்மா அப்பா கொஞ்சோண்டு கொடுத்தது இல்லையா? சரி, நீங்க சம்பாரிச்சதுன்னே வச்சுப்போம். நீங்க சம்பாரிச்சதை கொடுக்குறீங்க. ஏன் நல்ல தாராளமா கொடுக்கலாம், உங்களாலதான் சம்பாதிக்க முடியுது. ஏன் இந்த மனப்பான்மை வரமாட்டேங்குது? வராது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, குறுகலான நெஞ்சை நம்மளுக்கு ஆண்டவன் படைக்கல, பெரிய நெஞ்சு தான் படைச்சிருக்கான். ஆனா நம்மளுக்கு பழகிட்டது அப்படி. நம்ம பழகிட்டது அப்படி. என்னது? நான் விட மாட்டேன், இது ஏன் வீடு, இது ஏன் வண்டி, நான் தரமாட்டேன், இது என்னோட வாட்சி, நான் தான் கட்டிப்பேன், உனக்கு தரமாட்டேன், அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சமாவது நம்ம சாப்பிடும் போது சின்ன வயசுல பார்க்கல, ஷேர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கோம் குழந்தைங்களுக்கெல்லாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணுங்க. ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணுங்க. கண்டிப்பா சொல்றேன், மனசுல யாருக்கும் நம்ம தீங்கு பண்ண கூடாது, நம்மளால பாதிக்க யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து பாருங்க. ஏன்னா ஜஸ்ட் வாடகைக்கு தாங்க நம்ம வந்த மாதிரி இந்த உலகத்துல. எப்ப வேணாலும் அவன் பாசக்கயிறை போட்டு நம்மளை இழுத்துருவாங்க. அதனால கூடுமான வரையிலையும் உங்களால அடுத்தவங்களுக்கு உதவிதான் பண்ண முடியும் தவிர யாரும் கெடுதலே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. என்ன, பர்டிகுலரா சொல்றேங்க, ஆணா இருந்தா உங்களுக்கு தயவு செய்து சொல்றேன், பெண் பாவங்கிறது ரொம்ப 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 கொடுமையானது. அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. எந்த பெண்களையும் அவங்களுக்கு தீங்கே செய்யக்கூடாது.
அதை முதல்ல பழகிக்கணும் நீங்க மனசுல. என்ன, உங்களுக்கு பிடிக்கலையா நான் வந்துருங்க, பிடிச்சிருக்கா உண்மையா பழகுங்க. ஏமாத்துறது, இத மாதிரி பெண் ஆசை பிடிச்சி ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து எப்படி எதுல கொண்டு போய் விடும் தெரியுமா? உங்க மன நிம்மதியை கெடுத்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நோயில கொண்டு போய் விட்டுடும். ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கு காரணமான யாருமே வாழ்ந்ததா வரலாமே கிடையாதுங்க. அது வந்து பெரிய பெரிய அறிஞரே எழுதி வச்சிருக்காங்க, பாத்துங்க. ஆண்களுக்கு சொல்றது இதுதான். அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, பெண்கள் வந்து யாரையுமே வந்து நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்கள வந்து கெடுக்க கூடாது. அப்படி கெடுத்தா உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. எப்பயுமே நம்பிக்கை துரோகங்கிறது பண்ணவே கூடாது. பிடிச்சா பழகணும், பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் கம்பல்சரி எல்லாம் கிடையாது. நீ இவன் கூட தான் வாழ்ந்தாகணும், இவனை தான் காதலிச்சாகணும், என்ன அப்படிலாம் பண்ணக்கூடாது. இவன் உனக்கு வந்து பெட்டர்னு எது மனசுல தோணுதோ அதை ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிக்கோ. எனக்கு 1,00,000 சம்பாதிக்கணும் தான் வேணும், எனக்கு வீடு இருக்கணும், கார் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா அத மாதிரி உள்ள பர்சனை போய் பாரு. ஏன் அப்புறம் பாவம் சைக்கிள்ல வரவனை எல்லாம் முதல்ல ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உன் மனசை மாத்திட்டு போனீங்கன்னா அவன் பாவம் தானே. அதுக்குதான் சொல்றேன், யாருக்குமே ஒரு உத்தரவாதம் கொடுக்க கூடாது. நான் உனக்கு தான் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்க கூடாது, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஏன்னா வாழ போற நாட்கள்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாதுங்க, மேல இருக்கிறவங்க முடிவு பண்றது. ஆணவமான பேச்சு, ஆணவமா இருக்கிறது, திமிரா இருக்கிறது, இவங்களெல்லாம் பார்த்தா இப்ப நான்லாம் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனை நாட்களுங்க நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான் அந்த உலகத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இருக்கிற வரைக்கும் சக மனிதர்களை வந்து நல்லபடியா பார்த்துக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம வாழக்கூடிய பாருங்க, இன்னொன்னு, நம்ம வாழும்போது நம்ம வந்து யாருக்கும் தாழ்ந்தவர்கள்லாம் கிடையாது. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க வாழ்க்கையில நீங்க தாழ்ந்தவர் கிடையாது அடுத்தவங்களுக்கு. ஒவ்வொரு மனிதனும் உணரணும். நம்மளை வந்து நம்மளே நம்ம உயர்த்தி தான் வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். யாருக்கும் நம்ம தாழ்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரிங்க, மனசை வந்து அடக்க கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை அதை அடக்கிட்டு போயிடும். அப்புறம் அதோட நோக்கத்துக்கு தான் நீங்க போற மாதிரி இருக்கும், பாத்துங்க.